ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹில் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. அது கலர் மாறினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க 2 கேரட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா வேகிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச கேரட் வெங்காயம் அந்த மிக்ஸை இட்லி மாவில் நல்லா சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா பணியாரம் ஊற்றுற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதை கலந்ததுக்கப்புறமா பணியாரக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க பணியாரம் சுடுறதுக்கான மாவு எடுத்து இதில் ஒரு 3/4 வாசி வர மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா குழியிலையும் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஊற்றிருக்க எண்ணெய் அந்த பணியாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதை திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஈஸியாக திருப்பி போட்டுக்க முடியும். இதை நீங்கள் செகண்ட் சைடும் வேக வச்சு அதை சர்வ் பண்ணலாம். இப்போ பணியாரம் வெந்துடுச்சு. அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூட ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் அப்படின்னா தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹில் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.